சொல்லுங்கள். காலபைரவர் கோயிலுக்கு போய் இருந்தான். அவர் ஐயா உங்களுக்கு காலபைரவனா துணை இருப்பார், நீங்கள் இங்கே என்னோட இருந்துங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரிம்மா, உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வந்ததுனால நாங்கள் துணை இருக்கிறோம் அப்படின்னு காலபைரவனே உங்களுக்கு துணை இருப்போம். தமிழ்நாடு பூரா சுற்றி வாங்க, காலபைரவனை போய் பற்றி எடுத்து சொல்லிட்டு வாங்க அப்படின்னாரு. அதே மாதிரி நம்ம அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயிச்சாங்களா பர்கூர், அந்த அம்மையாரோட உருவம் காலபைரவன் இதில் இருக்குது. அம்மா ஆவி செத்து போன ஆவி வந்து காலபைரவன் உருவத்தில் இருக்குது. அந்த இடம் கோயில் உருவாக்கிட்டு அது கண்டிப்பாக எனக்கு தெரியும். கத்திக்குப்பம், கிருஷ்ணகிரி மாவட்டம். கத்திக்குப்பத்தில் அம்மா ஜெயிச்சு ஏரியாது ஃபஸ்ட்டு 40 வருஷம் தோல்வி அடைஞ்சி 41வது வருஷம் தானே ஆட்சி பிடிச்சாங்க. அதுலேருந்து அதம்மா அப்புறம் 6 வருஷம் ஆட்சி ஆடினாங்களா. 7வது வருஷம் தான் அவங்களுக்கு யமலோகம் அனுப்பிச்சி விட்டாங்க. யமலோகம் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த ஆவியோடு காலபைரவர் ரூபத்தில் போய் சேர்ந்து இன்னும் மக்கள் மனசுலேயே இருக்கிறாங்க. அந்த அம்மா மக்களை விட்டு பிரியல. ஒரு நாளைக்கு 1500 அன்னதானம் கொடுக்குது. 1500 பேர் சராசரி விடாமல் 9 வருஷம் தவம் இருந்தார். மலை குகையிலே 9 வருஷம் தவம் இருந்து. யாரு? பைரவன் தவம் இருந்து அந்த இடத்த 6 கோயில் கட்டிருக்காங்க. 6 கோயில், அப்புறம் பெருந்துறையில் ஒரு கோயில், கிருஷ்ணகிரியில் அவள் பூந்தர ஒரு கோயில், அப்புறம் சேலம் கந்தவட்டையில் ஆறுமுக சித்தர் கோயில் இருக்குல்ல, அவரை பற்றி ஏதாவது சொல்லுங்க. அவரை பற்றி சொல்லணும்னாக்கா அவரு நம்மள மாதிரி ஒரு காலத்தில் சித்தராக இருந்தவர் தான். சித்தராக இருந்து நம்ம சிவனை இந்த எப்படி அவருக்கு மனசில் தோணிச்சு பேர பிள்ளைங்களோட சேர்ந்து உருவாக்கலான்னு அவர் செஞ்சுருக்கார் சித்தர். இப்போ நான் கூட நாளைக்கு ஜீவ சமாதி ஆகி என்னோட பேர பிள்ளைங்க காலபைரவன் வச்சு வணங்குவாங்க. இதே மாதிரி தான். இப்போ இந்த ஆறுமுக சித்தரை தான் நீங்கள் காலகாலமாக வழங்கிட்டு வரீங்களா? அவர் தான் உங்களுக்கு முன் உதாரணமா? காலபைரவனா
காலபைரவன். காலபைரவர். அப்புறம் அது விட்டால் திருவண்ணாமலை, ம். அங்கே போவோம். நமக்கு மலை ஆண்டவர் தெரியும் ஓரளவுக்கு. ம். வெள்ளிங்கிரி ஆண்டவர். எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க? மன்னார்குடி சிவன், தஞ்சை சிவன் கோயில், அப்புறம் காசி விஸ்வநாதன். அடுத்தது இதுக்கு போவேன், எங்கள் இமயமலைக்கு போக சொல்லி ஒருத்தர் வந்துருக்கு நம்மளுக்கு. திவாலி கழிச்சு கிளம்புறது இமயமலைக்கு. எனக்கு வயசு வந்து 61 வயசு ஆகுதுங்கய்யா. அதனால் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா முன்னாடி உங்களுக்கு நீங்கள் காசி இமயமலை போயிட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் காசி விஸ்வநாதன் வச்சு உங்களுக்கு நானும் லிங்கம் ஒன்று ஏற்பாடு பண்ணி தரேன். அது நீங்கள் எந்த இருக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் வச்சு வணங்கி வாங்க. பின்னால் இப்போ இருக்கிற அரசியல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற அரசியல் பற்றியா? இப்போ இருக்கிற அரசியல் பற்றி என்ன இப்போ ஒன்றும் இல்லை, தெரியல. அம்மா இருந்தது நேர்மையான அரசியல், அம்மா இருந்தது நேர்மையான அரசியல். திமுக என்ன சொல்கிறீங்க? திமுக அப்படி ஒன்று செய்யறதுக்கு ஒன்று வருது இல்லையே. என்ன செஞ்சுருக்கு? செஞ்ச இடத்துலையே போட்டு நோட்டி நாசகேதி பண்ணுறாங்க. அதுக்கு வேறு அரசியலாக ஜனங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. அம்மா இருக்கும்போது செஞ்ச இடத்த திருப்பி அதே குறைஞ்சி ஜனங்க ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன செய்ய முடியும்? இப்போ வருங்காலத்தில் மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு நடிகர் தான் வருங்காலத்தில் வந்து 2026 வந்து சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? விஜி. நேர்மையான மனசு. அவர் எப்படிப்பட்டவர்? மக்களுக்கு நல்லது செய்வாரா? செய்வார் கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஒரு வேளை அம்மாவோட ஒரு இதில் இருக்கலாம், ஒப்படைச்சிட்டு போயிருக்கலாம் ஒரு காலத்துக்கு. வருவாருன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா 2026? கண்டிப்பாக விஜய் வருவார். 2026 அவர் தான் சிஎம்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. உங்களுடைய வாழ்த்து அவருக்கு இருக்குமா? உங்களுடைய கண்டிப்பாக ஒரு சிஎம் வருவார். பாருங்க, ஆட்சியாளர் போகிறாரு, மக்களுக்கு நல்லது செய்வார். நம்ம புரட்சி தலைவர் அம்மா போலவே பேர் வாங்குவார் உலகத்தில். எனக்கு இப்போ வயசு 61. உங்களுடைய ஓட்டு யாருக்கு போடுவீங்க? சாமி 26 உங்களுடைய ஓட்டு யாருக்கு போடுவீங்க? 26 விஜய் வந்தால் அவருக்கு ஓட்டு போடுவேன். கண்டிப்பாக விஜய் வந்தாலும் கூட அவருக்கு ஓட்டு போடுவேன். என் குடும்பமாக போடும். என் குடும்பத்தில் மொத்தம் 6 பேர் போட